மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சாரி மாமா, உங்க எதிர்த்து இது வரைக்கும் ஒரு பேச்சு பேசுறது கிடையாது. இன்னைக்கு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க மாமா. மாமா, நானும் அஜயும் விரும்புறேன் மாமா. நீங்க அஜய அடிச்சதும் என்னால தாங்கிக்க முடியல மாமா. அதான் இப்படிலாம் பேசிட்டேன் மாமா. சாரி மாமா. பார்த்தனே, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ அஜய் ஒன்றும் விரும்புகிறோம், நீயும் அஜயை விரும்புற, அப்படிதானே? சரி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படி நீ விரும்பும் போது எதுக்கு அஜய் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதி சொன்ன? அது வந்து மாமா, அதேனே ஏடி இந்த அளவுக்கு நீ இவரை விரும்புற, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இவரை இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க சொன்ன? அது மாமா, அக்கா, அது வந்து ஏன் மச்சினிச்சு இவ்வளோ தயக்கம்? சொல்லு. என் மாமா குடும்பம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் மாமா மேலே நான் அவ்வளோ மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கேன். எந்த இடத்துலையும் என் மாமாவும் என் மாமா குடும்பமும் தலை குனிஞ்சு நின்றக்கூடாது. அதனால்தான் என் வாழ்க்கையே விட்டு கொடுக்க தயாரானு உண்மையை போட்டு ஓட. என்ன சொல்றீங்க? பூஜா எப்படி நினைச்சாலாம்? ஏ பூஜா, என்னடி மாமா என்னென்னமோ சொல்றாரு, உண்மையா? நீ இப்படியே நினைச்ச? ஆமாங்க, என்கிட்ட உங்க தங்கச்சி இப்படிதான் சொன்னாலே. என் மாமாவும் என் மாமா குடும்பம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் மாமா என்ன வேற ஒரு வீட்டு பொண்ணா பார்க்காம அவங்க வீட்டு பொண்ணா என்னை பார்த்து கீத்தனை நாள் என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் அவமானப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு எந்த அவமானமும் படுத்திடாதீங்க. தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிங்கன்னு உங்க தங்கச்சி என்கிட்ட இப்படிதான் சொன்னான். பூஜா, ஏய் என்னடி இதெல்லாம்? இங்க என்னதாண்டி நடக்குது? அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இவ இப்படி சொன்னானு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? இவ்வளவு விஷயம் நடந்தும் நீங்க அமைதியா இருக்கீங்க. என்ன மாமா இங்க நடக்குது? நானும் பூஜாவை விரும்புறது அர்ஜுனுக்கு ஏற்கனவே தெரியுங்க. பூஜாமா, என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? மச்சினிச்சி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் கேள்விக்கு பதில நான் அப்புறம் சொல்றேன். மாமா உன்னை கூப்பிடாருல, மாமா கிட்ட பேசு. தங்கப்பிள்ள, நானும் விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படிதான் நினைச்சேன். என் தங்கப்பிள்ள என் நம்பிக்கையை கெடுத்துட்டான், இந்த அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நானும் தப்பாதமா நினைச்சிட்டு இருந்தேன். மாப்பிள்ள வந்து விஷயம் என்னன்னு சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல யாராவது இருக்கீங்களா? மாமா, மாமா யார் அது? அட மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. என்ன வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. மாமா என்ன உங்களுக்கு என்னங்க மாப்பிள்ள? என் பொண்ணு பூஜா உங்க வீட்டுலதான் இருக்கா. அப்ப எனக்கு உங்களை தெரியாம இருக்குமா? நிலா வீட்டுக்காரர் தானே நீங்க? நல்லாவே தெரியும் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, உங்களை போட்டோல தான் பார்த்துருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். போட்டோல பார்த்தாலும் நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் மாப்பிள்ள. நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. எங்க எனக்கு தெரியாதோ நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் வந்த வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. மாமா, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள விஷயம்? பூஜா ஏதாவது சேட்டை பண்ணிட்டாலாம்? இல்ல பூஜா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? என் தங்கப்பிள்ள எதுவும் பண்ண மாட்டான். அப்படியே அவ ஏதாவது பண்ணாலும் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிடுவான். இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன் மாப்பிள்ள. என்ன பண்ணான்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அவளை நான் கண்டிச்சு வைக்கிறேன். மாமா, இது அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை மாமா, எங்க வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்ல, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல ஃபங்க்ஷன் மாப்பிள்ள, நிச்சயதார்த்தமா? ஐயோ, இது தெரியாம நான் என் தங்கப்பிள்ளையே தப்பா நினைச்சிட்டேன். நீங்க என் தங்கப்பிள்ளை பத்தி தான் ஏதோ சொல்ல வரீங்களோன்னு நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. அதுக்கு என்ன மாப்பிள்ள, வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே நாங்க வந்துருமே மாப்பிள்ள. இதுக்காக வீடு தேடி வரணுமா என்ன? என்னைக்கு ஃபங்க்ஷன் சொல்லுங்க மாப்பிள்ள, கண்டிப்பா நானும் அவ்வளோ வந்துடுறோம் மாப்பிள்ள. ஆமா, யாருக்கு நிச்சயதார்த்தம்? ஆமா மாமா, வீட்டுல நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் தான். அது நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் யாருக்குன்னா, ஒரு நிமிஷம் மாமா, என் கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் உள்ள கூப்பிடலாமா? கூட வந்திருக்காங்களா? என்ன மாப்பிள்ள, யார் வந்திருக்கிறது? மாப்பிள்ள, நிலா வந்திருக்காளாம். நிலாமா வெளில விட்டு வந்திருக்கீங்க? நிலானா கூப்பிடுங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள வெளியில விட்டு வந்தீங்க? இல்ல மாமா, நிலா இல்ல, இவங்க வேற. இல்லையா?
சரி மாப்பிள, யாரா இருந்தா என்ன? வீடு தேடி வந்துட்டாங்க, நீங்க வெளியில வாசல்ல விட்டு வந்திருக்கீங்க. யாரா இருந்தா என்ன மாப்பிள? உள்ள கூப்பிடுங்க மாப்பிள. மாமா, அவங்கள நான் கூப்பிடுறத விட நீங்க கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே உங்க வாயால வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க மாப்பா. அவங்க கண்டிப்பா வருவாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் மாப்பிள்ளன்னு கூப்பிடணுமா? யாரு யாரு கூப்பிடணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்காக கூப்பிடுங்க. எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கொஞ்சம் கூப்பிடுங்க மாமா. மாப்பிள்ள, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் சரியா தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க யார எதுக்காக மாப்பிள்ள கூப்பிடணும்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க உங்க வீட்டு மாப்பிள்ள தானே மாப்பிள்ள? அது நான் எப்படி அவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது? எனக்கு ஒன்றும் புரியலீங்களே. மாமா, ரொம்ப நேரமா வெளியில நின்றுட்டு இருக்காங்க. நான் விஷயம் என்னன்னு உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். நீங்க கூப்பிட்டதான் அவங்க உள்ள வருவாங்க. கூப்பிடுங்க மாமா. ம், சரிங்க மாப்பிள்ள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. ஆனா எங்க மாப்பிள்ள எதுவும் சரியா தான் சொல்லுவாருன்ற நம்பிக்கையில தான் நான் கூப்பிட போறேன். கூப்பிடுறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, உள்ள வாங்க மாப்பிள்ள. மாமா, நீங்களா? நீங்க தம்பி, நீங்க அந்த ஜேஜே என்டர்பிரைசஸ் ஃபேக்டரியோட ஓனர் பையன் தானேப்பா? நீங்க என்னப்பா இங்க? மாப்பிள்ள, இங்க என்ன நடக்குது? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவர் எதுக்கு என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட சொன்னீங்க? மாப்பிள்ள, உங்களை தான் கேட்கிறேன். ஆமா மாமா, அந்த ஜேஜே ஃபேக்டரியோட ஓனர் பையன் தான். இவர் பேர் அஜய். எல்லாம் சரிங்க மாப்பிள்ள. இவர் எதுக்கு இங்க? மாப்பிள்ள, நீங்க யாருக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்க? எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது கொஞ்சம் படப்படன்னு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, நீங்க உள்ள என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான். ஆமா, நான் நிச்சயதார்த்தம் சொன்னது நம்ம பூஜாக்கு தான். நம்ம பூஜாக்கு பார்த்த மாப்பிள்ள தான் இவரு. மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள தான். அதுக்காக என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு? என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கான். எங்களை மீறி நீங்க எப்படி மாப்பிள்ள பார்க்கலாம்? ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். ஏன் மச்சனிச்சுக்கு மாப்பிள்ள பார்க்க நான் யாரு? அம்மாவா அப்பாவா நீங்க இருக்கும்போது நான் எப்படி மாப்பிள்ள பார்க்க முடியும்? நான் பார்க்கலாம் மாமா. நான் பார்த்த மாப்பிள்ள கிடையாது. உங்க பொண்ணு அவளுக்கு அவ பார்த்துக்கிட்ட மாப்பிள்ள தான் இந்த அஜய். மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க நீங்க? என் பொண்ணை பத்தி என்கிட்டயே வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சுன்னு தான் அமைதியா இருக்கேன். உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்க, நடக்கிறது வேற. பாத்துக்கோங்க. மாமா, நீங்க கோவப்பட்டு என்ன கையே நீட்டினாலும் சரி, இதுதான் உண்மை. என் மச்ச வச்சுக்க, இவன் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள மட்டும் இல்ல, இவன் தான் புருஷனும் கூட. யோ, என்னையா பேசிட்டு இருக்கான்? இவ்வளவு நேரம் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு மரியாதை கொடுத்தான், நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என் தங்கப்பிள்ள மேல என்ன விலை பழி போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஓ, உன் வீட்டுல வந்து தங்கி இருக்கான்ல, அதனால என் புள்ள பேர்ல நீ என்ன வேணா பழி போடலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிடு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்துக்க. அது மட்டும் இல்ல, இப்பவே போன் பண்ணி என் தங்க புள்ளிய உன் வீட்டை விட்டு வெளியில வர சொல்றேன். ஒரு நிமிஷம் கூட இனி உன் வீட்டுல அவ இருக்க மாட்டான். உன் வீட்டுல என் புள்ள இருக்கவே மாட்டான். தேவையில்லாம என் புள்ள பேர்ல என்னென்ன பழி போட்டுட்டு இருக்கான். நீ இப்படி சொன்னதுக்கு உன்னை நான் இங்கேயே வெட்டி போட்டுருவேன். என் வீட்டு மாப்பிள்ளையாவும் என் பொண்ணுக்கு புருஷனாவும் ஆயிட்டீன்னு தான் அமைதியா இருக்கேன். ஒழுங்கு மாதிரி வெளியில போயா. சார், ஒரு நிமிஷம். நீங்க தேவையில்லாம அவரை எதுக்கு திட்டுறீங்கன்னு தெரியல. நீங்க திட்டணும் அடிக்கணும்னா அது என்ன மட்டும்தான். ஏன்னா தப்பு பண்ணது நான் தான். அவரை எதுவும் சொல்லாதீங்க. இங்க பாருங்க சார், அவர் எங்களுக்காக பேச வந்தாரு. நீங்க தேவையில்லாம அவரை தரக்குறவா பேசிட்டு இருக்கீங்க. டேய், அவரையாவது வச்சு பார்ப்பேன், உன்னை வச்சு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு என்ன மரியாதை கொடுப்பேன்னு நினைச்சியோ? வெளியில போடா. மாமா ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னேன். சார், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன திட்டத்துக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, அர்ஜுனை திட்டத்துக்கு கிடையாது. நீங்க பாருங்க சார், அர்ஜுன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆமா, நான் உங்க பொண்ணோட புருஷன் தான். தாலி கட்டின புருஷன் இல்லை, அவளை தொட்ட புருஷன். என்னடா சொன்ன? என் பிள்ளைய தொட்டவனா? இங்க பாருடா, தேவையில்லாம பேசாத. என் பிள்ளை அப்படிப்பட்டவனா கிடையாது. என் பிள்ளை எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். என் பிள்ளைக்கு தெரியும் என் ஆசை என்னன்னு. என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு அப்படி மட்டும் பண்ணவே மாட்டான்.
இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம என் பொண்ணு பேர்ல பழி போட்டுட்டு இருக்கீங்க. மாமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். உங்க பொண்ணு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டா, இப்ப வரைக்கும் பண்ணல. இங்க பாருங்க மாமா, அஜய்க்கும் பூஜாக்கும் இடையில எல்லாமே நடந்துருச்சு. ஆனா அது அவங்களுக்கே தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். சார் ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. விஷயத்தை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன கொண்டு கூட போட்டுக்கோங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. இங்க பாருங்க சார், நான் எப்பவும் இந்த ஊருக்கு வந்து போவேன்ல, அப்படி 3 மாசத்துக்கு முன்னாடி வரும்போது என்ன நடந்ததுன்னா, மாமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா மேல எந்த தப்பும் கிடையாது மாமா. இப்போ வரைக்கும் பூஜா உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அவன் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. இது அவளுக்கும் சரி அஜய்க்கும் சரி தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா அஜய் நல்லவன் மாமா, அதனாலதான் பூஜா தான் வேணும்னு வந்து நின்றுட்டு இருக்கான் மாமா. ப்ளீஸ் மாமா, இப்போ உங்க கையில தான் இருக்கு. இவங்க 2 பேரோட கல்யாணம் நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடக்கணும்னா அது உங்க கையில மட்டும்தான் மாமா இருக்கு. என் பொண்ணு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். என் பொண்ணு என்ன ஏமாத்த மாட்டான்னு நினைச்சேன். என் தங்கச்சி மாதிரி என்னை ஏமாத்திட்டு போக மாட்டான்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துலயும் மண் அள்ளி போட்டுட்டாலும். இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன்ல, அவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ சம்மந்தமே இல்லாம தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவளோட சம்மந்தம் மட்டும் இல்ல, என்னோட சம்மந்தமும் இல்லாம தான். அதுக்காக நான் என் பூஜாவை விட்டுற முடியாதுல்ல. ப்ளீஸ் சார், நம்புங்க சார், ப்ளீஸ் சார். மாமா இன்னும் உங்களுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா, விஷயம் இதுதான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். நீங்க அங்க வாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் உங்க பொண்ணு அவ வாயாலே எல்லாரும் முன்னாடி சொல்லுவான். அப்ப நீங்க நம்புவீங்களா? ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துருங்க சார். அவ எனக்கு கிடைக்கணும் சார். உங்க கோவத்தாலையும் உங்க வீம்புனாலையும் எங்களை பிரிச்சிடாதீங்க சார். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். தயவு செஞ்சு என் பூஜாவை எனக்கு கொடுத்துருங்க சார். அப்பா அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமாப்பா? ஆமா தங்கப்பிள்ள, எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் அப்பா இங்க வந்தேனே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா நீ எதுவும் தெரிஞ்சு பண்ணலப்பா. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரியாம நடந்ததுதான். அதுக்கப்புறமா தான் நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ப்பா. அப்பதான் நீ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தது. அதெல்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியலப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்கப்பா. என் தங்கமே, என் தங்க பிள்ளைய நான் எப்படி தப்பா நினைப்பேன்? என் தங்க பிள்ளைய நான் உயிரா நினைக்கிறேன். என் மேல அவ எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நானும் அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்போ என் தங்க பிள்ளை என் நம்பிக்கையை ஒரு நாளும் கெடுக்கல. என் தங்கச்சி மாதிரி நீ ஏதும் பண்ணலையம்மா. உனக்கே தெரியாம உன்னை அறியாம தான் நான் சில விஷயங்கள் நடந்திருக்கேன். இதுல நீ என்னமா பண்ணுவ? இதெல்லாம் விதிமா. விதிப்படி இதுதான் நடக்கணும்னு இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது தங்கப்பலா. இங்க பாரு, அப்பா உன் விருப்பப்படி என்னவோ அதுவே அப்பா பண்ணி தரமா. ஆமாம்மா, மாப்பிள்ளை என்கிட்ட உங்க பிள்ளைய எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கல. என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துருங்க மாமா. தயவு செஞ்சு என் பூஜாவை எனக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்டாரே தவிர உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கலமா. அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சுமா மாப்பிள்ளை உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. கண்டிப்பா உன்னை நல்லபடியா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. அது மட்டும் இல்ல, எப்போ அவரை மாப்பிள்ளை அடிக்க வந்தாருன்னு நீ தடுக்க வந்தியோ, இத்தனை பேர் மத்தியில மாப்பிள்ளையை எதிர்த்து பேசுனியும் அப்பவே தெரிஞ்சிருச்சு நீயும் அவரை எந்த அளவுக்கு விரும்புறன்னு. இப்படி 2 பேரும் ஒருத்தர் இந்த அளவுக்கு விரும்பும் போது உங்களை நான் எப்படிமா பிரிக்க முடியும்? கண்டிப்பா மாட்டேம்மா. என் தங்கப்புல என்னைக்கும் இந்த அப்பாவுக்கு எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணல, இனியும் பண்ண மாட்டான். இவ்வளவு நாள் எவ்வளவு மனசு வருத்தத்தோட இருந்திருப்பேன். அந்த மன வருத்தத்தை கொடுத்தது யாரு? நான் தானம்மா. அதுக்கு நான் தாம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ அப்பா, ஏன்ப்பா எதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா? இல்லப்பா, நீங்க எதப்பா என்ன மன்னிக்கணும்? பூஜாமா, அப்பா சொல்றது சரிதாம்மா. இவ்வளவு நாள் உன் மனசுக்குள்ளார எவ்வளவு வேதனைகளை சுமந்துட்டு இருந்தேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு வேதனைகளை சுமந்துக்கிட்டேன். ஒரு நாள் எப்படி நீ கடந்து வந்தேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. ஏம்மா, இந்த விஷயத்த நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அம்மா அப்பாவும் எப்படி உன்னை நம்பாம இருப்போம்? பூஜா, நீ எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருக்கல. இல்லம்மா, இது எப்படி உங்ககிட்ட? தங்கப்புல எல்லாம் நடந்துருச்சுன்னா இனி அதை பத்தி எதுவும் பேச வேணாம். இனிமே நடக்கிறத பத்தி பேசுவோம். இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவும் இருக்கும். சரியா? ஜெய மாப்பிள்ள, என் பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்களா? மாமா
என்ன மாமா பேசுறீங்க? அவ ஏன் பொண்டாட்டி மாமா? ஏன் பொண்டாட்டிய நான் பாத்துக்காம எப்படி மாமா? என்ன நடக்குதுங்க? என்ன சார், எல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அர்ஜுன், என்ன ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க நிக்கிறவன் என் பையன். ஏன் விருப்பம் இல்லாம வேற எவ்வளவு ஒருத்தி வருவான், அவளும் என் பையனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பேசி முடிப்பேன்றா? என்ன நடக்குதுங்களா? டே அஜய், என்னடா இதெல்லாம்? ஆளாளுக்கு என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்க. டேட், இது எதுவும் கதைலாம் கிடையாது, நடந்த உண்மை. ஆமா டேட், நான் பூஜாவை தான் விரும்புறேன். பூஜாவுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி கல்யாணம் மட்டும்தான் நடக்கணும். நான் அவள் கல்கத்தா தாலியை மட்டும் தான் கட்டணும். அதுக்கு நானும் ரெடியா இருக்கேன், அவளும் ரெடியா தான் இருக்கான். எல்லாரோட சம்மதமும் இங்க கிடைச்சிருச்சு. நீங்க மட்டும்தான் சம்மதிக்கணும். நீங்களும் ஊன்னு சொன்னீங்கன்னா இப்பவே இங்கேயே நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை முடிக்க நான் ரெடியா இருக்கேன். பைசே, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க ஸ்டேட்டஸ் என்ன? மாடு மேய்க்கிறோம் நம்மளும் ஒன்னா. டேட், தேவையில்லாம பேசாதீங்க. அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய இப்படி அசிங்கப்படுற மாதிரி பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், என்னடா பேசிட்டு இருக்கிறது? உங்க அப்பான்றது மறந்துட்டியா என்ன? என் அப்பாங்கிறதுனால இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். உங்க இடத்துல இப்ப வேற யாராவது இதை பேசியிருந்தாங்க, இங்க நடக்கிறதே வேற. அஜய், என்ன பேசிட்டு இருக்க அஜய்? உங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உன் மனசுல ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அவ யாருன்னு நான் கண்டுபிடிக்காம இருக்கணும்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா கண்டுபிடிச்சா அவளை கண்டிப்பா கொண்டு புதைச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ நம்ம கிட்ட வேலை செய்யறான், இந்த பொண்ணு தானே தெரிஞ்ச பிறகும் நான் உனக்கு கட்டி கொடுப்பானா? ஏய், ஆமா, யார் நீ? இந்த மாதிரிதான் பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து மாயக்கி கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கூட பார்த்து இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சு திட்டம் போட்டுட்டு வரீங்களோ? அப்படிப்பட்ட குடும்பம் தான் நீங்களா? தேவை நம்ம பேசிட்டு இருக்கீங்க. அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவ உங்களுக்கு மருமக. தேவை இல்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? அவளை கொண்டு புதைச்சிருவீங்களா? ஆமா, நீங்க என்ன அவளை கொண்டு புதைச்சிருவீங்கன்னு மிரட்டினதுனால்தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிச்சேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் உங்க முட்டாட்டணும். உங்க மிரட்டலுக்கு பயந்து ஒண்ணு நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கலாம். அர்ஜுன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நானும் பூஜாவை விரும்புறது அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு அர்ஜுன் ஏற்பாடு பண்ணோம். இதான் நான் உங்ககிட்ட சிம்பாலிக்கா சொன்னேன். டேட், உங்களை விட அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி. நீங்க அவனுக்கு பிசினஸ்ல எதிரியா இருந்துக்கிட்டு திடீர்னு போய் உன் தங்கச்சி என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னா உடனே நம்புறதுக்கு அர்ஜுன் என்ன முட்டாளாம்? இதை நான் உங்களுக்கு அன்னைக்கே அலாட் பண்ணேன். ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கல. இப்பவும் சொல்றேன் டேட், உங்களை விட அர்ஜுன் பல மடங்கு புத்திசாலி. என்ன ஜெகநாதன் சார், நீங்க போட்டு திட்டத்துல அவ்வளவு லேசா நான் விழுந்து வேணும். அர்ஜுன், ஒரு அடக்கி பேசுங்க. உங்களை விட பயங்கரமா எனக்கும் கத்த தெரியும். இங்க நடக்கிறது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், வந்திருக்கிறது நம்ம வீட்டு சொந்தக்காரங்க. அவங்க முன்னாடி எந்த அவமானமும் வேணான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம். ஒழுங்கு மரியாதையா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சு அப்பாவா வந்து மானமேடையில நில்லுங்க. அர்ஜுன், என் பையன் கல்யாணம் எப்படி நடக்கணும், யார் கூட நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ண நீ யாரு? அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சு சார், அதனால அவங்க கல்யாணத்தை இப்படிதான் அமைச்சுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுல நீங்களும் சரி நானும் சரி எந்த வகையில தலையிட முடியாது. அமைதியா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஓரமா கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அதான் பெரிய மனுஷனுக்கு ஆளது. அர்ஜுன், நான் உன் வீட்டு பொண்ணுதான் நிச்சயம் பண்ணணும்னு வந்திருக்கேன். இங்க வேற யார் வீட்டு பொண்ணும் என் மருமகளா வர்றதுக்கு நான் விரும்பல. என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும். அந்த தகுதியும் இல்ல, தராதரமும் இல்லை. கேவலம் டாடி, இன்னும் ஒரு வார்த்தை எதனா பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே சொன்னதுதான், கிரிமினலுக்கு பிறந்தவன் கிரிமினலா தான் இருப்போம். அது உங்களை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா இருப்பேன் நானு. அஜய், அப்பான்னு கூட பார்க்காம என்னையவா எதிர்த்து பேசுறேன்? இந்த ஜெகநாதனை பத்தி மொத்தவங்களுக்கு தெரியலனாலும் உனக்கு தெரியும்ல. நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு உனக்கு தெரியும்ல. என் பேச்ச மீறி இங்க ஏதாவது நடந்தது, இந்த ஜெகநாதன் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன டாடி மிரட்டுறீங்களா? அததான் நானும் சொல்றேன். உங்களுக்கு பிறந்தவன் தானே நானு. நீங்க இதுக்கு சம்மதிக்கலனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன அஜய், அர்ஜுன் கூட இருக்கான்ற தைரியத்துல பேசுறியா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டாடி. ஆமா, என் சகல அர்ஜுன் என் கூட இருக்கான்ற தைரியத்துல தான் நான் பேசுறேன். இப்ப இந்த இடத்துல இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். எனக்கும் என் பொண்டாட்டி பூஜாக்கும் இங்க நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அஜய், தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். இங்க எதுவும் நடக்கக்கூடாது. ஒழுங்கு மருதே கிளம்பி என் கூட வா. மிஸ்டர் ஜெகநாதன், இதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. எங்க அஜய் கூட்டிட்டு போயிருங்க பார்க்கலாம். அவனை கூட்டிட்டு இந்த வீட்டு வாசப்படியை கூட உங்களால தாண்ட முடியாது. அர்ஜுன், இவ்வளவுக்கும் காரணம் நீதான். என்ன நம்ப வச்சு காலத்தை எடுத்துட்டா
உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சார், யாரையும் நான் நம்ப வச்சு கால் தரக்கலாம். ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்களுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அப்படிப்பட்டவங்க நம்ம எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? அஜய்க்கு பூஜா தானே கடவுளை எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் நடக்கணும். அதுதான் நான் நடத்தி வைக்கிறேன். இதுல என் பேர்ல எந்த தப்புமே இல்லையே. வேண்டாம் அர்ஜுன், என் கோவத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டு இருக்கேன். டே அஜய், இப்ப என் கூட வரியா இல்லையா? டேட், நான் சொன்னதுதான். இங்கேயே இதே இடத்துல எனக்கு பூஜாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும். அது நடக்கும். என் சகல அர்ஜுன் இருக்காரு, அவர் நடத்தி வைப்பாரு. உங்களுக்கு போக இஷ்டம்னா தாராளமா போயிட்டே இருங்க. இந்த சம்மதமா எனக்கு வேணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறதை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட சேர்ந்து நீயும் அப்பன் கூட பார்க்காம என் கழுத்தா இருக்கிறானா வீட்டு பக்கம் வருவேனா அப்ப இருக்குடா உனக்கு. ஜெகநாதன், என்ன உங்க பையனை மிரட்டி பாக்குறீங்களா? உங்க பையன் பின்னாடி இருக்கிறது நானு. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த மிரட்டல் ஒரு டல்லாம் இங்க இருக்கக்கூடாது. இங்க இவங்களுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது நல்லபடியா நடக்கும். அடுத்த வாரத்துல இவங்க 2 பேருக்கு கல்யாணம். அதுவும் இதை விட சிறப்பா நடக்கும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க ஜெகநாதன். வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, உங்க பையனையும் மருமகளையும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அர்ஜுன், என்ன எனக்கு என் பிள்ளையோட கல்யாண தேதி சொல்றியோ? என்ன சார் பண்றது? எல்லாமே முன்ன நின்று பண்ண வேண்டியது நீங்க தான். ஆனா நீங்க தான் கோவப்பட்டு நான் போறேன்னு சொல்றீங்க. சரி, அந்த இடத்துல என் சகலையோட கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தையும் நான் தானே பார்க்கணும். அதான் பொறுப்பா ஒரு சகலையா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். சம்மந்தி? என்னது சம்மந்தியா? அழைச்சி வாய மூடுங்க. யாருக்கு யார் சம்மந்தி? டேட், அவர் என் மாமனார். என் மாமனாரை ஏதாவது தரக்குறைவா பேசுனீங்க, இது வரைக்கும் புல்லா அப்பன்னு அடிச்சு பார்த்தது இல்லைல்ல. பார்க்குற மாதிரி வச்சிடாதீங்க. எனக்கு உங்க பேர்ல மரியாதை அதிகமா இருக்கு. அந்த மரியாதையை குறைச்சிக்காதீங்க. எனக்கு நீங்க எப்படியும் அப்படிதான் அவரும் இன்னொரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர் தான். தேவையில்லாம என் மாமனார் மாமியார் ஏதாவது பேசுனீங்க, அஜய வேற மாதிரி பாப்பீங்க. ஓ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அதானே? டே அர்ஜுன், என் பிள்ளையே எனக்கு விரோதியாக்கிட்டா இனிதாண்டா உன் கஷ்ட காலமே ஆரம்பம். இந்த ஜெகநாதன் என்னென்னலாம் பண்றேன்னு பாருடா. உனக்கு அடி மேல அடி விழுதா இல்லையான்னு பாரு. ஜெகநாதன் சார், உங்களுக்கு வில்லத்தனமே செட் ஆகல. தயவு செஞ்சு அதை தூக்கி ஓரம் போட்டுட்டேன். ஒரு நல்ல மாமனாரா, ஒரு நல்ல அப்பாவா இந்த இடத்துல நடந்துக்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்களே. டேய் வேணாண்டா, சின்ன பேர் பத்தி பார்க்காத. அஜய், கடைசியா கேட்கிறேன், என் கூட வருவியா வரமாட்டியா? வர முடியாதுன்னு நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வட போச்சு, இதுக்குதான் சொன்னேன் உங்களுக்கு வில்லத்தனம் செட் ஆகாதுன்னு. அர்ஜுன், நீ வரமாட்டல? என் பொண்டாட்டி என் பொண்ணையும் கூட்டிட்டு போய் அவங்க நோய் இல்லாத இடத்துல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. கீர்த்து, ஏய் வாடி போலாம். இல்லங்க, இங்க நம்ம பையனோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீங்களும் போயிட்டு நாங்களும் வந்துட்டோம். நம்ம பையனுக்குன்னு யாருங்க இருக்கான்? நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. வீட்டுல சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்திலே நான் சாப்பிட்டு வந்துடுறேங்க. எனக்காக நீங்க சாப்பாடு வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஒழுங்கு மத்திய கூட வாடி. என்னங்க சொல்றது புரியலையா? பையனோட நிச்சயதார்த்தம் வந்தாச்சு, வந்துட்டு நான் எப்படி நிச்சயதார்த்தத்தை பார்க்காம வர முடியும்? என் மருமக வேற மகாலட்சுமி மாதிரி இருக்கான். நீங்க வேற இந்த நிச்சயதார்த்தத்தை என் கண் குளிர நான் பார்த்தே ஆகணும். அதான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். போய் நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் பார்த்துட்டு நைட்டுக்கு தான் வருவேன். அடுத்த வடியும் போச்சு. அர்ஜுன், என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நேரம் பார்த்து அடி கால வர்ற வீட்டுக்கு வாடி. அப்புறம் இருக்க உனக்கு. என் பொண்ணு அப்படி கிடையாது, அவ என் செல்ல பொண்ணு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்வான். கீர்த்து டார்லிங், வா நம்ம வீட்டுக்கு போவோம். டாடி, அண்ணாவோட நிச்சயதார்த்தத்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு டாடி. மம்மி சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நானும் அண்ணா அண்ணியோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம் டாடி. அதான் மம்மி எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்களா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. என்னையும் மம்மி பத்தி யோசிக்காதீங்க, நாங்க இங்க நிச்சயதார்த்தத்திலே சாப்பிட்டு வந்துடுறோம். 3வது வடையும் போட்டுக்கிச்சு. இடியட், எல்லாரும் மொத்தமா சேர்ந்து என் கழுத்தா இருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கும் இருக்கு. வீட்டுக்கு தானே வரணும், வாங்க. அப்ப இருக்கு. மிஸ்டர் ஜெகநாதன், இவங்கெல்லாம் வரல. எல்லாரும் நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்காங்க. நீங்களும் இருந்தா நிச்சயதார்த்தத்தை சிறப்பா முடிச்சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம்ல? சரி, அவங்க சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க சார். என்கிட்ட விளையாடியா பார்க்க? அஜய், லாஸ்டா கேட்கிறேன், வர முடியுமா முடியாதா? டாடி, இங்க என் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. முடிஞ்சா நீங்களும் இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னை கூட்டிட்டு போன நினைக்காதீங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நானே வரேன். ஒண்ணு, நான் எதுவும் பேச முடியாத நிலையில இருக்கேன். வாங்க, எல்லாரும் வருவீங்களா?
அப்ப இருக்கு உங்களுக்கு. அஜய் சரிடா, இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. அதான் அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கல்ல, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்தை தொடங்கும். ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்கா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணு, டைம் ஆகுதுல. இல்லைங்க, அது வந்து புரியுது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறேன். இரு பக்கத்துல வந்து சொல்றேன். என்ன உன் சந்தேகம்? இல்லைங்க, பூஜாவோட லவ் விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. உன்கிட்ட சொல்லலாம் இருந்தேன், ஆனா சொன்னா நீ கண்டிப்பா கோவப்படுவேதான். எதுவும் சொல்லல. சரி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு உனக்கு தெரியட்டும்னு விட்டுட்டேன். அது ஒரு சர்ப்ரைஸ் தானே இருக்கும், அதனாலதான். அப்புறம் எனக்கிட்ட இவங்க லவ் விஷயம் எனக்கு எப்ப தெரியும்னா, பூஜாவோட பர்த்டேன்னு நம்ம கோவிலுக்கு போனோம்னு சொன்னால, கோவிலுக்கு போன இடத்துல அங்க ஒரு பொண்ணை ரவுடி கலாட்ட பண்ணிட்டான். அதனால அஜய் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னு நம்ம கும்பல நின்று பாத்துட்டு இருந்தோம்ல. ஆமாங்க. ஒரு ரவுடி கலாட்ட பண்ணானே ஒரு பொண்ணு, அது வேற யாரும் இல்ல, ஏன் மச்சினிச்சு பூஜாவுதான். ஏன் மச்சினிச்சு அன்னைக்கு நீ எங்களை பார்த்து தலை தெறிக்க ஓடினது நான் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை நீ பார்க்கல. மேடம் கூட்டத்துல நின்று நின்றதையும் பார்த்தேன், எங்களை பார்த்ததும் ஓடி ஒளிஞ்சதையும் பார்த்தேன். அதுக்கப்புறமா அஜய் உன்னை தேடி வந்ததும் நீ அஜய் பக்கத்துல போய் நின்னதும் எல்லாமே நான் பார்த்தேன். ஆமா மச்சினிச்சு, கொஞ்ச நாளாவே எனக்கு உன் பேர்ல சந்தேகம் தான். உன்னை நோட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா நான் எதிர்பாராத சமயத்துல நீ என்கிட்ட சிக்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அஜய் நான் நேரா பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய் கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடியே உங்க அக்கா அஜய் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பாரதிக்கு பேசலாமேன்னு சொன்னோம். அப்போ என் மனசுல முடிவு பண்ணது பாரதிக்கு இல்லை, உனக்கு தான். எனக்கு நல்லா தெரியும் நீயும் அஜயும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. அதனால உங்க அக்கா கேட்கும்போது எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டேன். நான் தலையாட்டினது பாரதிக்கு கிடையாது, உனக்கு தான். என்ன பொண்டாட்டி உன்கிட்ட எதுவும் சொல்லலன்னு கோவமா? சாரிடி, உன் தங்கச்சி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ கோவப்படுவேன், அவளை அடிப்ப திட்டுவேன். எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு லவ் என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? லவ் பண்ற பையன் நல்லவனான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் அஜய் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அஜய் ரொம்ப நல்லவன், எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதுக்கு நானே இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணேன். என்ன மாமா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா என்ன? சேச்சே, அப்படிலாம் இல்லை மாமா. என் தங்கச்சிக்கு தானே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரீங்க, இதுல நான் எப்படி மாமா கோவப்படுவேன்? அப்படிலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பானு எனக்கு நல்லா தெரியும். அதனால என் பொண்டாட்டி கிட்ட என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை. சாரி, தப்பா எடுத்துக்காதான். சரிங்க மாமா. சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் பாருங்க. சீக்கிரமா நிச்சயதார்த்தம் முடியணும், ஓகேவா? சரிங்க மாமா. பாட்டி என்ன மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆமாண்டா பேரண்டி, ஆக வேண்டிய வேலையை பார்த்தே ஆகணும்ல. ஏண்டி பேத்தி, இந்த பாட்டி போட்ட கணக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கணக்குல இன்னும் சொச்சம் இருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவுக்கு வந்துடும். பார்த்துக்கிட்டே இருடி. இங்க என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் தான் நடக்க போகுது, இங்க வேற எதுவும் நடக்க போறது கிடையாது. வீணா மனக்கணக்கு போடாதீங்க. ஆரம்பத்துல இருந்து சவால் விட்டு மூக்கறக்கிறதே உன் பொழப்பா போச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு மற்றதை பேசு, சரியா?